ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்படியாவது இன்று மாலைக்குள் இந்த 2 விஷயத்தையுமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து உனக்கு அற்புதத்தை நிகழ்த்தி விடுவேன். எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமே நிகழ்வது இல்லையே, அதற்காகத்தான் இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன். எப்பொழுதுமே உனக்கு இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பாய் அல்லவா? அந்த புலம்பல் எல்லாம் தேவையே இல்லை. நான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொள்வேன். எல்லா சகலத்திற்கும் நானே ஒரு தீர்வாகவும், எல்லாவற்றுக்கும் நானே ஒரு துவக்கமாகவும் நிச்சயமாக நான் இருப்பேன் என்று உனக்கு நிரூபிக்கவே நான் வந்துள்ளேன். எனக்கு யாரிடமும் நிரூபிக்க பிடிக்காது, அது உனக்கு தெரியும். எனக்கு நிரூபிப்பது பிடிக்கவே பிடிக்காது. நான் இப்படித்தான், நான் இதை உனக்கு செய்து காட்டுகிறேன் பார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நான் இதற்காக செய்து கொடுக்கிறேன் பார் என்றெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. நம்புபவர்கள் என்னை நம்பட்டும், வணங்குபவர்கள் என்னை வணங்கட்டும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என்னுடைய மனதில். ஆனாலும் உன்னை பார்க்கும் பொழுது நீ என்னிடம் நம்பாமல் எல்லாம் கேட்கவே இல்லை. நம்பாமல் நீ என்னிடம் ஏன் எனக்கு இதெல்லாம் செய்து கொடுக்கவில்லை என்று கேட்கவில்லை, ஏக்கத்தோடு கேட்கிறாய். ஏக்கத்தோடு என்னிடம் அம்மா, ஏன் உங்களை தானே நான் அம்மா அப்பாவாக நினைக்கிறேன், ஏன் நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டவே இல்லை அப்பா என்று நீ கேட்கிறாய். சில சமயம் என்னை அம்மா என்று அழைப்பாள், அப்பா என்று அழைப்பாள், நண்பன், எல்லா உறவு முறையையும் வைத்து என்னிடம் அழைக்கும் பொழுது என் மனமானது குளிரும். எல்லாவாகவும் நாம் இருக்கிறோம் இந்த குழந்தைக்கு என்று. அதுவே சில நேரத்தில் மன விரக்தியில் சொல்வாய், எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்லும் பொழுது, அப்பொழுது நினைப்பேன், நேற்று தானே இந்த பிள்ளை சொன்னது நாம் இருக்கிறோம், நான் இருக்கிறேன் என்று, இப்பொழுது யாருமே இல்லையே என்று சொல்கிறதே என்று நான் நினைப்பேன். என்னுடைய தங்கமே, இதெல்லாம் உன்னுடைய மன விரக்தியால் வந்த வார்த்தைகள் என்பதை நான் நிச்சயமாகவே உணர்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே உரிமையாகத்தான் கேட்பாய். சில சமயம் யாருமே இல்லையே எனக்கு என்று புலம்பும் பொழுது, நேற்று இந்த பிள்ளை சொன்னதே, இப்பொழுது ஏன் இந்த பிள்ளை இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் எனக்கு தோன்றும். ஆனால் தங்கமே, நிச்சயமாக இதெல்லாம் உன்னுடைய மன விரக்தியால் தான் நீ பேசுகிறாய் என்பதை நன்றாகவே நான் உணர்ந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அப்படி. யாருமே இல்லாமல் தனிமையிலெல்லாம் வாடிக்கொண்டு இருந்தாய். அதெல்லாம் விடு தங்கமே. பழைய விஷயத்தை எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நடக்கப் போகும் விஷயத்தை பேசலாமா? அதுவும் இன்று இன்று நாளையெல்லாம் கிடையாது, இன்றே நடக்கப் போகும் 2 சுப விஷயத்தை பற்றி பேசலாமா? அற்புதம் நடக்கவே இல்லையே என்று புலம்பிக்கொண்டு இருந்த உன்னுடைய மனதுக்கு மருந்து போடும் அன்பான விஷயத்தையும் அற்புதமான விஷயத்தையும் சொல்லலாமா? என்னுடைய தங்கமே, இன்று மாலைக்குள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது உன் வீட்டில் இருப்பவர்களின் தொழிலில் முன்னேற்றம் ஒன்று கிடைக்கும். நிச்சயமாக இதுவரைக்கும் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் தான் நீ ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தாய். இந்த பணம் இல்லையே, அந்த பணம் இல்லையே, இந்த பணத்திற்காக என்ன செய்ய போகிறேன், அந்த விஷயத்தில் எப்படி போட்டு சமாளிக்கப் போகிறேன் என்று நீங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை நான் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை நான் பார்த்தேன். அதனால்தான் முதலில் உங்களுடைய தொழிலில் இருக்கும் தடைகளை நீக்கி வளர்ச்சிகளை கொடுக்கலாம் என்று நான் வந்துவிட்டேன். அந்த அளவுக்கு நான் உன்னை கவனிக்கிறேன். அடுத்தது உன் மனதில் இருக்கும் குழப்பம். அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துவிடுமோ என்று நீ நினைக்கிறாய். எப்படி நடக்காத விஷயத்தை நீ நடந்துவிடும் என்று நினைக்கிறாய்? நடக்காது. எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்காது. எந்த ஒரு காயம் உனக்கு கொடுக்கும் விஷயமும் உனக்கு நடக்காது. சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு நடக்கும். இன்பமான விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு நடக்கும். இப்பொழுது என்னுடைய வாக்கை கேட்கும் பொழுது உன்னுடைய மனதில் எப்பேற்பட்ட சந்தோஷம் இருக்கிறது என்பதை நான் நன்றாகவே உணர்வேன். நீ எப்பேற்பட்ட குழந்தை, நீ எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறாய் என்பதையெல்லாம் நான் உணர்வேன். உனக்கு அதிகமாக உதவும் மனப்பான்மை இருக்கிறது, நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. ஆனால் உன்னிடமே இல்லாத பொழுது நீ யாருக்கு உதவி செய்ய முடியும் சொல் பார்க்கலாம். பொறுமையாக இரு. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாகவே நடக்கும். காலம் முழுவதும் இந்த நிலைமையிலேயே நீ இருந்துவிட மாட்டாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது போல ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைப்பாய். அதுவும் உன் குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்தே அமைப்பீர்கள். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில்
காசு, பணம், பிரச்சனை இருக்கிறதா? இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நினைத்தெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்ல தங்கமே, இன்னொரு விஷயத்தையும் நான் எனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு விஷயம் நடந்தது என்றால் அதையே பற்றி யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒருவனால் உனக்கு ஒரு ஆபத்து வந்தது என்றால் அந்த ஆபத்தை பற்றியே யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த ஆபத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அந்த ஆபத்து உன்னை என்ன செய்துவிடும்? என்னை மீறி எவனும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஒரு நல்லதோ கெட்டதோ அது என்னை தாண்டிதான் வர வேண்டும். உன்னுடைய கர்ம வினைக்கு தேவை என்றால்தான் நீ பிரச்சனையை அனுபவிக்கிறாய். அதை விட்டுவிட்டு மற்றவன் ஒரு பிரச்சனையை தருவான், அதையெல்லாம் நான் உன்னை நிச்சயமாக அனுபவிக்க விடவே மாட்டேன். நல்ல நிலைமையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று தேவையில்லாமல் எந்த ஒரு காயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அமைதியாக இருந்தால் எல்லாமே அமைதியாக நடக்கும். தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தால் எல்லா விஷயமும் நடக்கப் போகும் நல்ல விஷயங்கள் கூட குழப்பத்தில் தான் இருக்கும். 4 பேர் உன்னை பார்த்து தேவையில்லாமல் ஒரு வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. தெருவில் நீ சென்று கொண்டு இருக்கும் பொழுது உன்னை கூப்பிட்டு தேவையில்லாமல் மனதில் காயப்படுத்துவது போல சில வார்த்தைகளை அவர்கள் விடுவதனால் அவர்கள் சொல்லும் வார்த்தை உனக்கானதாக இருக்காது. அவருடைய மனதில் அந்த ஒரு எண்ணம். அதையெல்லாம் தூக்கி போட்டுவிடு. உலகத்தில் பிறந்தீர்களானால் நிச்சயமாக அவரவர் வாயில் வந்தது போலத்தான் பேசுவார்கள். எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைக்கு யார் இருக்கிறாய்? நான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து அன்பாக வாழ வைக்க இங்கு நான் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளை யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயந்து பயந்து இருக்கக்கூடாது. உனக்கு என்ன விஷயம் செய்ய வேண்டுமோ அதை செய். உனக்கு எப்படி வாழ வேண்டுமோ நல்லபடியாக அப்படி வாழ்ந்து வா. காலம் முழுவதும் என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நிச்சயமாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அதை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்து எடுத்து உனக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை நான் தருவேன். நீ ஒரு இடத்தில் போய் நின்றால் கூட, சாதாரணமாக ஒரு இடத்தில் நீ போய் நின்றால் கூட பேசுபவர்கள் பேசுவார்கள், ஏன் நிற்கிறாய், எதுக்கு நிற்கிறாய் என்று. ஆனால் நீ அங்கு நிற்கிறாய் என்றால் காரணத்துடன் தான் நிற்பாய். அது யாருக்கும் தெரியாது. நீ ஒரு விஷயம் செய்கிறாய் என்றால் அது முழு காரணமும் இருக்கும். அதனால் பார்ப்பவர்கள் பலவிதமான கருத்துக்களையும் பலவிதமான விஷயங்களையும் சொல்வார்கள். அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை நீ மேலும் மேலும் வளர்த்து கொண்டே இருக்காதே. நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அது இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த சாயாகிய நான் யாருக்கும் அவ்வளவு எளிதில் ஒரு நல்ல செய்தியை காதிற்கு கேட்க விடவே மாட்டேன். யாருக்கு நடக்கப் போகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் நல்ல செய்தியை நான் கேட்க விடுவேன். இது உன்னுடைய மன ஆறுதலுக்காக நான் கொடுத்த வார்த்தைகள் அல்லவே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய். உனக்கு தேவையானது எல்லாம் என்னிடம் இருந்து கிடைக்கும் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இரு. சதா சர்வகாலமும் இந்த சாயாகிய நான் உன்னுடைய கூடவே இருந்து உனக்கு அனைத்து விஷயங்களையும் ஒன்றுவிடாமல் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டுதான் இருப்பேன். பேரும் புகழையும் பெற்று நிச்சயமாக நீ நல்லபடியாக இருப்பாய். எதையும் நினைத்து கவலைப்படாதே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.